வணக்கம். கையில பணம் ஓலையா? இல்ல, தாளம்பூ. தாளம்பூவா? தாளம்பூ கொண்டு சிவன் கோயிலுக்கு வந்திருக்க? ஏன் வரக்கூடாது? தாளம்பூ வந்து சிவனுக்கு சாத்தக்கூடாதுன்னு. அதான் காரணம் என்ன? காரணம் என்னன்னா, சிவபெருமானை வந்து அடிமுடி பாக்குறதுக்காக திருமாலும் பிரம்மனும் போட்டி போடுவாங்க, தான் யாரு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக. அப்ப வந்து சிவனோட முடிய வந்து பாத்துட்டுதான் பிரம்மனுக்கு தாளம்பூ பொய் சாட்சி சொல்லிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சரி, பொய் சாட்சி சொல்றதுக்கு முன்னாடி தாளம்பூ எங்க இருந்து வந்துச்சு? அந்த கதையில என்ன சொல்லுவாங்கன்னா, சிவபெருமானோட தலையில சிரசுல இருந்து தாளம்பூ கீழே விழுந்துகிட்டே வந்ததாகவும், இவர் அன்னப்பறவையா கீழே இருந்து முடிய பாக்குறதுக்காக மேல போனதாகவும். அப்ப தாளம்பூட்ட கேட்பாரு, இன்னும் சிவனோட நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்கும்போது, நான் சிவனோட தலையில இருந்து வர்றேன். அப்ப தலையில இருந்து வர்றேன்னா அப்ப இன்னும் எவ்வளவு தூரம் நான் போகணும், நான் பலாயிரம் கோடி வருஷமா கீழே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு தாளம்பூ சொல்லுவோம். அப்ப அவர் தலையில தான் இருந்திருக்கு. ஆமா, அப்ப அந்த இது நடக்கிறதுக்கு முன்னாடி இது முதல் சிவாலயம். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இது சிவனுக்கு பிடிச்ச பூ, அதனால அவர் தலையில இருந்துதான் கீழே விழுந்திருக்கு. சோ அது வந்து அந்த சாபம் கொடுத்ததுக்கு அப்புறம் மித்த சிவாலயங்கள்ல வேணா இது வச்சு கும்பிட மாட்டாங்க. பட் இந்த சிவாலயத்துல 365 நாளும் வச்சு கும்பிடுவாங்க. அப்படியா? ஆமா, புது தகவலா இருக்கு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.